வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க அசிசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து அவசர அவசரமாக வராங்க. அதை பார்த்த விஜயா அண்ணாமலை கிட்ட இன்னும் அவசர அவசரமாக வரான், ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சைலண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து டே முத்து என்னடா ஆச்சு, ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து அப்பா உங்களை பார்க்கதாப்பா வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கிட்ட இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாங்க, அப்பா அந்த கதிரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை யாரா அந்த கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோ சொல்கிறாங்க, அதான்ப்பா என்கிட்ட இருந்து காசு ரெடி போனேன் என்ன அவன் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஓ அப்படியா சரி சரி எப்படா எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான், சரின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டான், நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போயினப்போ தான் அங்கே அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லி நடித்தவன் யாருன்னா இந்த கதிர் தான். அப்போ நான் என்கிட்ட மாட்டிட்டு நல்லா வெளுத்து வாங்கி போயிடுச்சு எனக்கு வந்து விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, சரிடா இப்போ என்னாச்சு காசு கொடுத்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து வெயிட் பண்ணுறான், அவன் தான் சொல்லிட்டு இருக்கான்ல பொறுமையாக கேட்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் போய் பிடிச்சி விசாரணையும் பண்ணிட்டாங்க, ஆனால் அவன் ஹெல்த்துக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான்ப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னடா காசை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அவன் காசை செலவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பா நம்ம எப்படி சாதாரணமாக விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா அதை தான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நான் வாங்கி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறது தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் டே கன்ஃபார்மாடா அவன் காசு எல்லாத்தையும் செலவு பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாடா காசு செலவு பண்ணாங்கன்னா பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, டே ஒன்றை மாதிரி கிடையாதுடா, நான் மற்றவன் காசை ஆசைப்படுற புத்திலாம் எனக்கு கிடையாது, அவன் காசு தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டான், என்னதான் அப்படி காசு எடுத்து வச்சிருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியதான் போகுது இல்லையா, உங்களை மாதிரி நல்லா ஏமாற்ற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து ரோஹின் வந்து முத்து நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஏங்க அவங்க நீங்கள் பண்ணதான் சொல்லுவாங்க வேற என்னத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ரோஹினியா. அப்போ வந்து ரோஹினி வந்து மீனாங்க பாருங்க தேவையில்லாமல் எங்கள் இதில் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எங்க பரலமா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, உங்களோட புத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க நான் எனக்கு நல்லாவே எதிர்பார்த்து தான் வந்தேன், அதனால தான் போலீஸ்கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட் வேறு வாங்கி சைனும் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, போதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும், அதனால டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருக்கல நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் எடுத்து பார்த்து படிச்சும் பார்க்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன பாரலமா படித்து பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்துட்டு என்னதான் சொன்னாலும் நீ சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, டே மனோஜ் இந்த அளவுக்கு உஷாராக இருக்கனா அப்போவே நீ பார்த்து நடந்துருக்கணுமா வேணாமா, அவங்ககிட்ட காசை தொலைச்சிட்டு வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து காசை கூறானா எனக்கு புரியலடா, டே நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மனோஜ் வந்து அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அப்பா அவனோட புத்தி எங்கப்பா போகுது, அவனை தான் சுற்றிட்டு இருக்க போகுது, அது அவன் தேவை இருக்கிற விஷயத்தெல்லாம் நல்லா யோசிக்க மாட்டான், தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் நல்லா யோசிப்பான், அப்படிப்பட்டவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து மீனா சொல்கிறாங்க, எங்க நீங்களாம் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ ரோஹினியும் சைலண்டாக இருக்காங்க. வந்து விஜயா வந்து எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, பூக்காரி நீயும் சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி இப்போதைக்கு நீ பண்ண தப்பு அவங்க சுற்றி காமிக்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா வந்து ரோஹினியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து என்ன ஆண்டி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து இல்லை ஆண்டி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து என்ன அப்படிலாம் இல்லை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏமாத்துற நீ பண்ணுற அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ பண்ணுறது மற்றவங்க போனாங்கன்னு நினைக்கிறது அது ரொம்ப தப்பு, நீ அப்படி பண்ணவும் கூடாது அப்படி நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. அப்போதான் ரோஹினிக்கு என்ன அதிசயமாக இருக்குது, இவங்களை பாராட்டி இவங்க சப்போர்ட்டாக நிற்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினி நினச்சி சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் இப்போ விசாரணைலாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான் பண்ண அவனை பிடிச்சி கொடுத்தேன், அவங்களே விசாரணை பண்ணி இந்த மாதிரி காசு கேட்டிருக்காங்க, அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை எங்ககிட்ட எதுவுமே இல்லை நான் செலவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான், அதனால தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சரிடா அதெல்லாம் ஓகே கொஞ்சமாக தரேன்னு சொல்லியிருக்கான், ஆனால் எப்படி அவனை நம்புறது, அவனே ஒரு கேடி அவனை எப்படி நம்பி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா அதான்ப்பா எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க, நான் வேணா போயிட்டு கேட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து டே சும்மாறா நீ போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து டே இல்லைடா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவை பார்த்து நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா
வந்து அதான் அவங்க 2 பேர் போகிறாங்களே, நீ எதுக்கு போகிற, நீ சும்மா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ரோகிணி போகிற ரோகிணி சைலண்டாக இருந்துடுறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்னால் போக முடியாது, கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, டே அவனை தனியெல்லாம் அனுப்ப முடியாதுடா, அவனோட கூட பிடிச்சவன் ஏதாச்சும் பண்ணிட்டு வர போகிறான், நீ கூட போ, அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜை பார்த்து வந்து முத்து வந்து சரிப்பா நீங்கள் சொல்கிறீங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மனோஜும் கிளம்பி போகிறாங்க. போன உடனே முத்து வந்து போகும்போதே சொல்கிறாங்க, இந்த பாரு வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாமல் அன்றைக்கி போலீஸ் கிட்ட அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிட்டு வந்துடாத, நீ பயந்து சைலண்டாக நான் கேள்வி கேட்குறேன், அவங்க சொல்லுவாங்க, அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ, தேவையில்லாமல் நடுவில் நீ பேசிகிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து, டே நான் உன்னோட படித்தவன்டா, எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் நல்லாவே தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் நல்லாவே தெரியும், அதான் போய் அடி வாங்கிட்டு வந்தல அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மனோஜ், டே அது அப்போ நடந்துச்சு அதுவா பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனும் வருது. வந்தோடனே முத்துவும் மனோஜ் இறங்குறாங்க. இறங்கின உடனே அந்த கதிரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அடிக்க போகிறாரு. டே இப்போ தானே சொன்னேன் கம்முன்னு இருக்கணும், தேவையில்லாமல் மற்றவனை போட்டு கையை வச்சுட்டு இருந்தானே வை, ஒன்றையும் கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க, சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து. அப்போ வந்து மனோஜ் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாடா டே சைலண்டாரா, வா நம்ம போய் இன்ஸ்பெக்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே சார் என்ன சார் ஏதாச்சும் விசாரணை பண்ணிங்களா, இவன் தான் தொலைச்சவன், இவங்கிட்ட இருந்தால் காசையும் எடுத்துகிட்டு போனான், அதான் உங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஏதாச்சும் பண்ணுங்க சார், அவனை சும்மா விடாதீங்க, மொத்தமாக 35 லட்சம் எடுத்துகிட்டு போனான் சார், அவனை சும்மாவே விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் காசை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அது கொஞ்சம் அடே அவர் பார்த்து பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார் என்ன சார் பண்ணலாம், ஏதாச்சும் வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுருக்காரு. அப்போ வந்து மனோஜ் வந்து சார் கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க, நம்ம கூட ஏதாச்சும் உங்களுக்கு பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து போலீஸு என்னது லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறியா, எங்கள் டியூட்டி எங்களுக்கு பண்ண தெரியும் சார், இவனை கூப்பிட்டு வெளில போங்க சார் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து சொல்கிறாங்க மனோஜை கூட்டிகிட்டு போக சொல்லி. அப்போ வந்து முத்து வந்து கூட்டிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனோஜை கூப்பிட்டு விளையாடுறாங்க. டே உன்னை வரும்போது சொல்லிட்டு தானே வந்தேன், வாயை மூடிட்டு வாடான்னு சொன்னால் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து டே எப்படியாச்சும் அந்த காசு கிடச்சிருமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து நீ கவலையப்படாதடா, காசு எப்படியாச்சும் வாங்கிடலாம், இப்போ தான் அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு வந்து விட்டாச்சில்ல, அவங்க பார்த்துப்பாங்கடா, இவ்வளோ நாள் நம்ம கையில் மாட்டாம போகிறான், இப்போ நம்ம கையில் தானே இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவன் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மனோஜ் சேர்றா நீ ஏதோ சொல்கிற நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ்னு சொல்கிறேன். சார் 2 பேருமே வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இப்படி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.